நிறைய எழுதும் சுயசரிதம். ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீல் குட் மூவியாக மாறிடுச்சு. மெய்யழகன் பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி ரிலேட்டடாக மோரார்லெஸ் அப்படி ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும்போது வந்த ஒரு மூவி தான் நிறைய எழுதும் சுயசரிதம். ரொம்ப நாள் முன்னாடியே வந்த இந்த படத்தை ரொம்ப லேட்டாக பார்த்து அதுக்கு ரொம்ப லேட்டாக ஒரு கைண்ட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் மாதிரி இந்த வீடியோவை வச்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நிறைய எழுதும் சுயசரிதம். வைத்தியநாதன் அவர் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருக்கிற ஒருத்தர், மணிகண்டன் அப்படின்றவர் வேலை தேடுற ஒரு யங்ஸ்டர். இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருக்கிற இவருக்கு ஒரு 8 to 6 month வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பேலன்ஸ் இருக்கும்போதே அவரை சீக்கிரமாக வேலையை விட்டு தூக்குறதும், ஒர்க்கிங் ஏஜில் இருக்கும்போது அவருக்கு வேலை கிடைக்காததும் மிகப்பெரிய ஒரு ஐரணியாக இருக்கிற நிலையில் இவரை வந்து 6 to 8 months சீக்கிரமாகவே இவங்களை வேலையை விட்டு தூக்கி அவரை வீட்டில் உட்கார வச்சு பெண்களுக்கு நடுவில் ஒரு ஆளாக மாற்றி பேரம்பேத்தியை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடித்து வெளியே அனுப்பி இதெல்லாம் இந்த மாதிரியான சாகசங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சைடு அவர் டென்ஸ் ஆகிக்கிட்டே வராரு. அவரோட நார்மலான அந்த ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் இல்லாமல் மோரார்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 years மோரார்லெஸ் ஒரு 40 years வந்து அவர் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்துட்டு திடீர்னு கட் பண்ணிவிட்டு வீட்டில் வெட்டியாக உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் அவரை வந்து பார்த்திங்கன்னா இங்கே போங்க அங்கே போங்க இதை வாங்கு அதை வாங்கு வீட்டில் பெண்களுக்கு நடுவில் உட்கார வச்சு சீரியல் பாரு, அந்த சீரியல் பிடிக்காமல் இவர் டென்ஷன் ஆகி எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவரை டென்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கிற நிலையில் இவர் டென்ஸ் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாரு. வந்து எப்போ கால முடியல ரொம்ப முடியல ஏங்க வெட்டியாக தானே இருக்கீங்க மாவு திரிச்சிட்டு வாங்க, அந்த இடத்துல வந்துச்சு பாரு அவருக்கு மேல் ஈகோ டிஸ்டர்ப் ஆகி அப்போது ஒரு ஒன்று கற்றுவார் அவர் தலைவர். அது மாசாக இருக்கும். எட சொப்பப்பா எடச்சியா அப்படி. இவருக்கு வேலை கிடைக்காது எவ்வளோ டிப்ரெஸிங்காக இருக்கோ அதை விட இவர் வேலை கிடைக்காம கையில் காசு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் எவ்வளோ டிப்ரெஸிங்காக இருக்கும். ஃபைனான்சியல் ஸ்டேட் புவராக இருந்தால் ஒரு மனுஷன் என்னெல்லாம் அனுபவிப்பான் அப்படின்றத அற்புதமாக இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இவரை காட்டுற ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவர் எந்திரிச்ச உடனே இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். மேல் வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இவரை எழுப்புவார். எழுப்பி ஃபோனை கொடுத்து உங்கள் அம்மாட்ட என் ஃபோன் நம்பர் கொடுத்தா தப்பாக போச்சு, தினமும் கூப்பிட்டு தொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை அந்த இடத்துலேருந்து அவமானப்படுத்த ஆரம்பிச்சு காலையில் டிஃபன் சாப்பிட கூட காசு இல்லாமல் ஒரு டீ கடையில் ஃப்ரெண்டு சொல்லி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ஃப்ரீயாக ஒருத்தர் டெய்லி டீ கொடுத்துட்ருப்பார். அவர் டீ கொடுக்கும்போது அவருக்கு கையில் கூட டீயை கொடுக்காம அப்படி கிளாஸை டீ அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவார். தூக்கி போடுற அந்த கிளாஸ் வந்து சுற்றுறதை வந்து ஒரு 2 நிமிஷம் ஷார்ட்டாக எடுத்திருப்பாங்க. அது வந்து அவருக்கு எவ்வளோ அவமானத்தை கொடுத்துச்சு அப்படின்றத நம்ம அந்த ஒருவே ஃப்ரேம்லேருந்து கண்டுபிடிக்க முடியும். பஸ்ஸில் போகிறது கூட காசு இல்லாமல் பஸ்ஸில் ஏறி இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு டிக்கெட்டு ப்ரைஸு ஜாஸ்தியாக இருக்குது, இவர் கையில் காசு இல்லைன்னு தெரிஞ்சோடனே அந்த கண்டக்டர் அவரை கீழே வெளியே தள்ளி விட்டு இவர் இன்டர்வியூக்கு போன இடத்துல கிழிஞ்சு போன பேண்ட்டை போட்டு போய் அதை எல்லாரும் பார்த்தாலும் யாருமே டினோட் பண்ணாமல் அவரை பார்த்து சிரித்து அவரை இன்டர்வியூக்கு போய் அவரை அவமானப்படுத்தி இதெல்லாத்தையும் விட வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட அவரோட சர்டிஃபிகேட் எதுவுமே கையில் இல்லாத நிலையில் அவரை யாராலையும் வேலைக்கும் சேர்த்துக்க முடியாமல் போய் ஒரு மாதிரி ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேட்டில் இருப்பாங்க. கிரிட்டிக்கலான ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்சிடெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் ஒரே மாதிரி மைண்ட் செட் இருந்தால் போதும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவருக்கும் வேலை இல்லை அவருக்கும் வேலை இல்லை, அவர் கையில் காசு இருக்குது இவர் கையில் காசு இல்லை, அவ்வளோ. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வைத்தியநாதன் அவர் வந்து தான் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் வந்து சரக்கடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி அவர் சரக்கடிச்சுட்டு போகும்போது தான் மணிகண்டனை பார்ப்பார். இவங்க 2 பேருக்கும் நடுவில் சின்ன ஒரு சண்டையால் ஆரம்பித்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது அப்படின்றத இந்த படம் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளான ரிலேஷன்ஷிப்பே இந்த படம் இந்த சுச்சுவேஷன்லேருந்து காமிக்க ஆரம்பிக்கிற நிலையில் நீங்கள் அந்த படத்தை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்ச சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேக்ஸ் ஷாட் தான். இந்த மாதிரியான டென்ஸ்டான சுச்சுவேஷனில் வாழ்க்கை பூரா டென்ஸ்டாக இருந்த ஒருத்தர் வந்து இவர் மணிகண்டன் சொன்னதை கேட்டு அவர் வந்து ஹாப்பியாக மாறவும், டெல்லி கணேஷ் சொன்னதை வச்சு மணிகண்டன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் வரவும், 2 பேரும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விக்ட்ரி ஒன்று கிடச்சிருக்கும். இவர் வீட்டை விட்டு வெளில வரவும் இவர் வேலை கிடச்ச மாதிரியும் ஒரு ஷாட்டு ஒரே ஃப்ரேமு. அது வந்து மோரோவர் எப்படி சொல்கிறது, ஒரு டயலாகாக இந்த சுச்சுவேஷனை சொல்லியிருந்தால் நமக்கு அது எப்படி ஃபீல் ஆகிருக்கும், எவ்வளோ உணர்ந்துருப்போம்லாம் தெரியல. ஆனால் ஒரே ஒரு ஃப்ரேமு, அந்த ஃப்ரேமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்மள அறியாமல் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் ஒன்று கிடைக்கும். அவருக்கு டெல்லி கணேஷுக்கு நடந்த அவ்வளோ பெரிய ஒரு ட்ராமாவையும் தாண்டி நமக்கு ஒரு ஹாப்பினஸ் அந்த சுச்சுவேஷனில் கிடைக்கும். அதை வந்து அவரோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலில் அழகாக மணிகண்டன் கொண்டு வந்துட்டார்.
அந்த படம் ரிலீஸ் ஆன டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அவ்வளோ பெருசாக ரெகக்னிஷன் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சோனிலு வந்து கொரோனா டயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பீக்கை தொட்ட நிலையில் கொரோனாலாம் முடிஞ்சு திரும்பி கொரோனா வர்ற மாதிரி இருக்கிற நிலையில் நாங்கள் இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ that's all ஃபார் நிறைய எழுதும் சுயசரிதம். ஐ பர்சனலி ரேட்டட் 4.5 out of 5. ஐ ரியலி லைக் த ஸ்டோரி. இதெல்லாத்தையும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லோரும் இந்த படம் எனக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. நல்லா இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்தது. அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் தைரியமாக போய் இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்.